வணக்கம் நேயர்களே, இது tamilnadodi.com சித்தா. இன்னைக்கு நம்ம பொடுதலை கீரையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். பொடுதலை கீரையுடன் சிறிது ஜீரகம், மஞ்சள் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் உடல் சூடு, உடற்புண் ஆகியவை தீரும். பொடுதலை கீரையுடன் ஆலிவ் விதையை சேர்த்து அரைத்து வீக்கங்கள் மீது பத்து போட்டால் அவை கரையும். பொடுதலை கீரையுடன் சிறிது ஜீரகம், பார்லி சேர்த்து கசாயமாக சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கடுப்பு, எரிச்சல் நீங்கி சிறுநீரக தாராளமாக பிரியும். பொடுதலை கீரையுடன் கடுக்காய் 1, நெல்லிக்காய் 1, கன்றிக்காய் 1 மூன்றையும் தட்டி போட்டு கசாயமாக சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தமாகும், உடல் வலிமை உண்டாகும். பொடுதலை கீரையுடன் மிளகு, பூண்டு, மஞ்சள் சேர்த்து கசாயமாக சாப்பிட்டால் சளி, கபம், நுரையீரல் நோய்கள் குணமாகும். பொடுதலை கீரையுடன் சிறிது ஓமம், சுண்டை வற்றல், மாதுளை தோல், மாம்பருப்பு ஆகியவை சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் சீத கழிச்சல், பேதி, வயிற்று படுப்பு போன்றவை தீரும். பொடுதலை கீரையுடன் சம அளவு வெள்ளருக்கு சேர்த்து அரைத்து 3 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து அதிகாலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து 21 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் வெள்ளை பொடுதல் பிரச்சனை நிரந்தரமாக தீரும். பொடுதலை கீரையை அரைத்து நாசன வாய் கட்டுகள் மீது கட்டினால் அவை பழுத்து உடைந்து குணமாகும். மேலும் புண், அக்கி புண், நெறிக்கட்டி போன்றவை மீது பூசி வந்தால் குணமாகும். பொடுதலை கீரை சாறில் வசம்பு, வெள்ளை மிளகு இரண்டையும் சம அளவு ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி 1 ஸ்பூன் பொடியை நல்லெண்ணெயில் உழைத்து தலையில் தேய்த்து 1 மணி நேரம் ஊற வைத்து குளித்தால் பேன், பொடுகு பிரச்சனைகள் முழுமையாக சரியாகும். பொடுதலை கீரை வெந்தயம் சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் சர்க்கரை நோய் சரியாகும். நன்றி, வணக்கம்.